கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எல்லாரும் தயவு செஞ்சு சாட் பாக்ஸ் வாங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க இந்த கணக்கு புரிஞ்சுதா இல்ல அடுத்த சம் மூவ் பண்ணிட்டா? ஒரு டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்ப 28.8 இருக்குல்ல சார், எஸ் ஸ்மாலர் வேல்யூ, அதை வந்து 29 நம்ம கன்சிடர் பண்ணி பண்ணணுமா எப்படி சார்? 28 பண்ணணும். இல்ல நீங்க வந்து இந்த இடத்துல அப்ராக்சிமேட் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து வராது. அப்ப நீங்க குழம்பிடுவீங்க. உதாரணத்துக்கு சப்போஸ் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 46.03 வருதுன்னு வைங்க. இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுல்ல. ஆனா உங்க மூளை என்ன சொல்லுவோம், ஆகா இங்க 46 வரலையே, இப்ப நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு பேனிக் ஆகும். சரிங்களா? சோ அதனால நீங்க அந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். வேற என்ன டவுட்? டவுட் கிளியர் ஆயிடுச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சம் பேர். One more time. Okay. This sum. Which one? எந்த ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஸோ அப்போ ப்ராஃபிட் இன் 2020 எவ்வளோ எனக்கு தெரியணும், ப்ராஃபிட் இன் 2018 எவ்வளோ தெரியணும். அப்பதான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அப்போ நான் ப்ராஃபிட் இன் 2018 கால்குலேட் பண்றேன். ஸோ அதுக்கு என் கையில இருக்கிற டேட்டா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 28.8. அப்போ 2018ல எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ப்ராஃபிட் வந்து 28.8 மில்லியன். சிமிலர்லி 2020க்கும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 210, அவங்க கொடுத்த டேட்டா வந்து 210, ப்ராஃபிட் வந்து 20%. ஸோ அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 42. ஸோ அப்போ எனக்கு 2018ல எவ்வளவு ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சு, 2020ல எவ்வளவு ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சு. பட் அவங்க கேட்கறது எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறத கேட்கறாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா என்ன ஃபார்முலா, லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைட் பை ஸ்மால் வேல்யூ இன்டூ 100. ஸோ லார்ஜ் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு லார்ஜ் வேல்யூ. ஸோ 42 இங்கே போட்டோம்னா ஸ்மால் வேல்யூ 28.8, கீழே 28.8 இன்டூ 100. ஸோ இதை ப்ரொசீட் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இதுதான். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? Okay sir, thanks. Yes sir. Okay, thank you. Question. Right. Loss incurred by the company in 2019 was 33.2 million, more than the profit of the company in 2018. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா if the loss incurred by the company in 2019ல ஒரு லாஸ் வருது அந்த கம்பெனிக்கு, பட் எவ்வளவு சொல்லல. சரிங்களா? ஒரு லாஸ் வருது. அந்த லாஸ் எவ்வளவு அப்படின்னா 33.2 மில்லியன் மோர் தென் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இன் 2018. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 2018ல ஒரு லாபம் வந்திருக்கும்ல, அந்த லாபத்தை விட 33.2 மில்லியன் அதிகமா நஷ்டம் வந்திருக்கு அப்படி சொல்றாங்க. இது நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுது. வெரி குட். இப்ப இதுதான் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி 2019ல அந்த கம்பெனிக்கு ஒரு லாஸ் வருது. லாஸ்னா ஏதோ சம் அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு லாஸ் அப்படின்னா 2018ல கிடைச்ச அமௌண்ட்டை காட்டிலும் 33.2 மில்லியன் அதிகமா கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2018 ஒரு 10 இருக்குன்னா 10 மில்லியன் கிடைச்சிருக்குன்னா இங்க வந்து 10 + 33.2 எவ்வளவு, 43.2 மில்லியன் வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். Okay sir. இப்ப புரியுதா? ரைட். ஓகே, ரைட். சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வாட் தே ஆஸ்க் then the loss percentage, வார்த்தை நல்லா கவனிக்கணும். loss percentage incurred by the company in 2019 was, அப்போ
2019ல லாஸ் சொல்லிட்டான். எவ்வளவுதான்ப்பா லாஸ் அப்படிங்கிறத கேள்வி. அமௌண்ட்டை கேட்கலாம், என்ன கேட்கறான்? பர்சன்டேஜா கேட்கறான். அமௌண்ட்னா டக்கு கண்டுபிடிச்சிடலாம், பர்சன்டேஜா ஃபார்முலா போகணும். சரி, இப்ப இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என் கையில என்ன டேட்டா இருக்கணும் அப்படின்னா 2018ல கிடைச்ச லாபம் எவ்வளவு எனக்கு தெரியணும். எனக்கு அது தெரியுமா தெரியாது? சொல்லுங்க பாப்பா யாராவது. தெரியும். எப்படி தெரியும்? போன क्वेश्चनல அவ்வளவுதான். சூப்பர். போன क्वेश्चनல நான் கண்டுபிடிச்சது 28.8. சோ எனக்கு தெரியும். சரி, ஓகே. 2019ல எவ்வளவு லாஸ்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு டேட்டா, அதுக்கு ஒரு ஹிண்ட் அவன் கொடுத்திருக்கான். மேபி 33.2 million times more அப்படின்றப்போ so 28.8 plus 33. வெரி குட். மேத்தமெட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் மோர் தென் அப்படின்னாலே அது மேத்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பிளஸ். சரிங்களா? சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா 28.8ஐயும் 33.2ஐயும் நீங்க ஆட் பண்ணணும். சோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் சோ இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 62. அப்ப இங்க கிடைச்ச லாஸ் எவ்வளவு தெரிஞ்சு போச்சு? 62 மில்லியன் அப்படின்னு கிடைச்சு போச்சு. சரி, இப்ப என் கையில நான் வந்து ஒரு டேட்டா, என்ன ஒரு அழகான ஒரு டேட்டா கிடைச்சு. என்ன டேட்டானா 2019ல நான் 248 மில்லியன் செலவு பண்ணேன், எனக்கு 62 மில்லியன் வந்து லாஸ். இப்ப இத பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். நான் இப்பதான் 2-3 கணக்கு இந்த மாதிரி போட்டேன். கால்குலேஷன் இப்படிதான் போட்டேன். 62 divided by 240. Very good. 62 divided by 248 into 100. 248 into 100. Very good. எனக்கு தேவை நீங்க இந்த ஃபார்மட்டை யோசிக்கிறீங்களாங்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் கால்குலேஷன் நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம். சோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 25% வரும். 25% அவ்வளவுதான். சோ அப்ப ஆன்சர் வந்து தேர்ட் क्वेश्चन. சோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூடி இருக்கும் நம்புறேன். ஏன்னா முதல் क्वेश्चனுக்கு ரெண்டாவது क्वेश्चனுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல வித்தியாசம் தெரியும். சரிங்களா? சோ எப்பவுமே கான்செப்டை தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூடும். அதுலயே நீங்க என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரி, தேர்ட் क्वेश्चन பாப்போம். சரி, ஓகே. இன் 2021 நல்லா தெளிவா கவனிக்கணும், இது கொஞ்சம் குழப்பம். சரிங்களா? இன் 2021 if the profit percentage of the company 2021ல profit percentage of the company அது கொடுக்கல, ஆனா அது எப்படி இருக்கும் சொல்றாங்கன்னா was higher by 60%. எதை விட 60%? of the profit percentage in 2018. இங்க கிடைச்ச ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 60% கூட கிடைச்சிருக்கு இங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த லைன் புரியுதா பாருங்க. இல்லைன்னா ஐ வில் ரிப்பீட் ஒன் மோர் டைம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா தென் percent increase in expenditure of the company in 2021. அதாவது எங்க இருக்கு 2021ல இங்க ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், அது என்னன்னு தெரியாது. சரியா? அத என்ன செய்ய சொல்றாங்க, compared as compared to the previous year would be. so previous year விட இங்க எவ்வளவு கூட இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதா கேள்வி. ஓகேவா? இப்போ என் கேள்வி, இப்போ ஜென்ரலாவே பொதுவா லாபம் அதிகரிக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும் அர்த்தம். அதிகமா செலவு பண்ணுவாங்க, அதிகமா லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ அதனாலதான் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். சரி, நீங்க இவ்வளவு நீங்க 2-3 சம் பாத்துருக்கீங்களா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்லணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஐடியா வருதா பாருங்க. தப்பு ரைட்டுங்க எந்த விஷயம், உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் சார். இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன ஃபார்முலா என்ன சொல்லுங்க? இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ 100. சரி, நம்ம கையில இருக்கிறது இங்க 2021 பொறுத்தவரைக்கும் ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்ப நான் எங்க லார்ஜ் வேல்யூ சொல்ல, எங்க ஸ்மால் வேல்யூ சொல்ல? அதுலயும் அவன் எதை பொறுத்து கேட்கறான்னா எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து தான் கேட்கறான். சோ எக்ஸ்பெண்டிச்சரே இல்ல, நான் எப்படி கண்டுபிடிக்கிறப்போ? ப்ராஃபிட் பர்சன்ட் வந்துட்டு 60% ஆஃப் அந்த ப்ராஃபிட் பர்சன்ட் இன் 2018 கொடுத்துருக்காங்கல்ல சார். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நீங்க வெரி குட். ஓகே, ஐடியா ஓகே. பட் எப்படி சால்வ் பண்ணலாம் நான் சொல்றேன், சரிங்களா? இல்ல இன்னொரு யாரோ பாஸ் பண்ணாங்க, என்ன சொல்லுங்க? Sir, like I'm not sure, just to try. Okay, no problem. What I thought was maybe first Yes. 2021 ஓட profit percentage fine பண்ணிட்டு அத வச்சு expenditure fine பண்ணிட்டு கண்டுபிடிச்சு compare பண்ணலாமா அப்படினு I just thought. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு கிளாப் பண்றேன் பாருங்க, கிளாப் பண்றேன், சரிங்களா? சூப்பர், அதுதான் ஐடியா. ஆக்சுவலி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நான் என்னன்னு தெரிஞ்சா என்னால இந்த ரெண்டு டேட்டா இருந்துச்சுன்னா என்னால என்ன செய்ய முடியும்? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப ப்ரீவியஸ் இயர் இதையே நான் கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் இதனால கம்பேர் பண்ண முடியும். எனக்கு ரெண்டு டேட்டா கிடைச்சிடும். எனக்கு அவன் கம்பேர் பண்ண சொல்றது ப்ரீவியஸ் இயர்னா 2020 எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு தெரியும், இங்க தெரியாது. ஒருவேளை இந்த வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நான் கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் பர்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது தெரியணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இது கண்டுபிடிக்கணும். சூப்பர். சரி, அப்படி நீங்களே சொல்லிருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் ஆக்சுவலி சொன்னது யாரு? So myself Amina Shabira. சொல்லுங்க பாப்பா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? So questionல கொடுத்திருக்கிறத வச்சு maybe 60% higher than that of the 2018 ஓட profit percentage அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு 2018 ஓட profit percentage ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. So 60 times higher னா maybe multiply பண்ண சொல்றாங்களா? ஓகே, ரைட். அது மட்டும் உங்களுக்கு குழப்பம், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் அதை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. பட் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கொடுத்துருக்குன்னா இங்க இருக்கிற இந்த வேல்யூல இருந்து ஒரு 60% கூட வந்திருக்கு, 60 கூட வரல. இதுல இருந்து ஒரு 60% கூட வந்திருக்கு, சரிங்களா? அப்ப இந்த 15%ல you have to find out what 60% of 15% அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த எஸ் அதாவது 100க்கு 60%னா 15க்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அவன் 60% தான் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கான். அப்ப 100க்கு 60 இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கான். எதுல இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கான்? இந்த 15 விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப 100க்கு 60னா 15க்கு எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கணும். சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. அப்போ இங்க என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல என்ன வரும்? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட் 9 நான் கண்டுபிடிச்சேன். அப்ப இங்க எக்ஸாக்டா என்ன வரும்? 24%. அவ்வளவுதான், 24%. அப்ப இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன். சோ 24%. இப்போ இன்கம் உங்க கையில இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கையில கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். நான் அதுக்கு ஒரு ஃபார்முலா, எக்ஸாக்ட் ஃபார்முலாவே நான் சொன்னேன். கிவன் இன்கம் உங்க கையில இருக்கு அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கையில இருந்தா எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலா என்ன? யாராவது ஒரு நாள் ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். income divided by 1 plus profit percent by 100. Very good. Income divided by 1 plus profit percentage divided by 100. அவ்வளவுதான். ரைட்டா? சோ அப்ப இன்கம் வந்து நமக்கு 359.6 divided by 1 plus 24 by 100. 359.6 divided by 1 plus 0.24. எப்படி புரியுதா? இது எப்படி 0.24 மாத்துறேன் அது தெரியல உங்களுக்கு? Yes sir. ஓகேவா? ரைட். அப்புறம் 359.6 divided by 1.24 ரெண்டு ஆட் பண்ணிட்டேன். சோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணா நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு 290. இந்த இடம் வந்து 290. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த அவங்க பேர் என்ன? ஆக்சுவலி பாத்திமா அமீனாவா? ஞாபகம் இல்லை எனக்கு.
ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான டேட்டா கிடைச்சிட்டு இந்த ரெண்டு வேல்யூவை நீங்க கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லுங்க, என்ன ஃபார்முலா? larger value minus smaller value by இங்க லார்ஜர் வேல்யூ என்ன, ஸ்மாலர் வேல்யூ என்ன? 290 minus 210 ஓகே, by 210 into 100. இன்டூ 100. சரி, அப்ப 70/210 இன்டூ 100 அப்படிதானே? ஸோ இது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணா 290 சார் 80 அது சாரி. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 38.01 கிடைக்கும். சரிங்களா? நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ 38.01 அப்ராக்சிமேட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 38 ஈக்குவலா இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட், 38%. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுனா சொல்லுங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். So 2 minutes, sir. ஓகே, எஸ். Sir, நோ காரணத்துல முடியும். சொல்லுங்க. I quite didn't understand how the 24% came. Like, Comes. Okay. right. So, okay. 50. அதாவது அவங்க சொன்னது என்னன்னா profit percentage was higher by 60%. எதை விட 60%னா profit percentage வார்த்தை கவனிக்கணும். profit percentage in 2018 நமக்கு profit percentage in 2018 15 கொடுத்திருக்கு. இந்த 15ல இருந்து ஒரு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 15ல 60% எவ்வளவுன்னு எனக்கு தெரியணும். ரைட்டா? சோ அதை நான் என்ன பண்றேன்னா, சோ அப்ப 100க்கு 60ன்னா 15க்கு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். சோ அதுக்கு தான் 9 கிடைக்குது. சோ அப்ப 9 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி லாபம் 15, இன்க்ரீஸ் ஆனது 9, 15 9 ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 24. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு? Yeah. Understood. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாமா? shall we move? Yes, sir. Yes, okay, thank you. I think this is fourth question. Okay, மொத்தம் இன்னும் 5 question இருக்கு, இந்த 2 question சால்வ் பண்ணணும். In 2022, if the expenditure of the company was 15% more as compared to 2019. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2022ல ஒரு செலவு வந்திருக்கு. அந்த செலவு எவ்வளவுனா 2019ல பண்ண செலவை காட்டிலும் 15% அதிகமா நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றான். Then the income of the company in 2022 was, அப்படின்னா இந்த இன்கம் எவ்வளவு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு நீங்க இதை சால்வ் பண்ண வேண்டாம், என்ன சால்வ் பண்ண டைம் எடுக்கும். இதை எப்படி பண்ணணுங்கிற ஐடியா யாராவது சொல்லுங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த மாடல்லே தான் அந்த கொஸ்டின் இருக்கு. கொஸ்டினை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, தவிர மாடலை மாற்றவே இல்லை. So what is the proper procedure or way to get the proper answer? யார் சொல்றாங்க? Sir, can I try? Yes, you're always welcome for trying. I think first we'll have to find the expenditure of the company. After that, direct formula la potu find பண்ணிடலாம், because we have Okay, how can you find the expenditure of company in 2022 from the data of 2019? That is my exact question. Sir, 15% of Yes. 248 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். Very good. First step அதான். நான் 15% எவ்வளவு? 248 ஆட் பண்ணா that will be the expenditure of 2022. அவ்வளவுதான். questionல இப்போ
இதுக்கு நீங்க சொல்ற லாஜிக் ஓகே, பட் நான் இங்க ஃபார்முலா யூஸ் பண்றேன். நீங்க சொன்ன லாஜிக்கும் பக்கா பர்ஃபெக்ட். நான் என்ன யூஸ் பண்றேன்னா, என் கையில எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, அப்படிதானே? எஸ் சார். ரைட்டா? சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா நம்ம வந்து இன்கம் கண்டுபிடிக்கலாம். சோ ஓகே, நீங்க சொல்ற லாஜிக்ல போகும். ரைட். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் 15% எவ்வளவு கண்டுபிடிக்கிறேன். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்லுங்க பாப்போம். 15/100 into 248. 15/100 into 248. ஓகேவா? சோ உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து 37.2 வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? 248 plus 37.2. சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 285.2 வரும். சோ அதுதான் இங்க உள்ள வேல்யூ 285.2. சரி, இப்போ நீங்க இன்கம் கண்டுபிடிக்க பார்ப்போம். How can you find out the income of the company in 2022 with the given data, expenditure and also loss percentage? Expenditure into 1 minus loss percentage by 100 on the You have to find out income. So income is equal to, what is the formula? Expenditure into 1 minus loss percentage divided by 100. I hope all the students remember this formula. ஓகேவா? சோ இப்போ இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 285.2 into 1 minus loss percentage 12/100. So about 285.2 into 1 minus 0.12. So இத சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 285.2 into 0.88. So இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். The final answer வந்து 250.976. ஓகேவா? சோ 250.976. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். யாருக்கு டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நான் மூவ் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? What is the average of the income of the company in 2018 and 2020? Very, very simple question. என்ன கொடுத்து என்ன சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். மிஸ்டர் சுந்தர், சார், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். 2018லயும் 2020லயும் அந்த கம்பெனியோட இன்கமோட சராசரி ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. 2018லயும் 2020லயும். சரி, கேட்ட கேள்வி 2018ல 2020யோட இன்கமோட ஆவரேஜ். ஆனா 2018லயும் 2020லயும் இன்கம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கல நமக்கு. அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி, நீங்க சொல்லுங்களேன். இப்ப நீங்க 2018க்கு இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அத ரெண்டையும் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா கொஞ்சம் நீங்க ரீகால் பண்ணுங்களேன். Income is equal to expenditure into 1 plus profit percentage divided by 100. அவ்வளவுதான். ரைட்டா? சோ இத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 192 into 1 plus 15/100. Yes. Right. அப்போ 192 into 1 plus 0.15. So அப்போ 192 into 1.015. ரைட்டா? சோ அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 220.8. சோ அப்போ இந்த இடத்த கண்டுபிடிச்சேன் 220.8. சரி, முதல் ஸ்டெப் ஓவர். ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். சேம் அதே மாதிரியே நம்ம சேம் ப்ரொசீஜர் கண்டுபிடிக்கணும். சோ சேம் அதே மாதிரி நான் செய்யறேன். அதே மாதிரி 210 into 1 plus 20/100 divided by 100. அப்ப 210 into 1 plus 0.2. அப்ப 210 into 1.2. சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா
எனக்கு கிடைக்கிறது சார் 236.4. சரி, இப்ப கடைசி ஸ்டெப் என்ன செய்யணும்? ஆவரேஜ் அப்படிங்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 220.8 பிளஸ் 236.4 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா சரி உங்க ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வருது? ஸோ ஆக்சுவலி வந்து நான் தப்பா போட்டேன். இதுக்கு தான் இது வந்து 252 கிடைக்குது. ஓகேவா? இது 252. ஸோ இதுக்கு ஃபைனல் ஆன்சர் தான் 236.4. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே சார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல்ல? உங்களுக்கு கால்குலேஷன் நீங்க பாத்துக்கோங்க. கான்செப்ட் புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ வந்து இந்த ஒரு கொஸ்டின் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஒரு மாடல் தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ராவா. இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெருசா வித்தியாசமா ஒண்ணும் இல்ல. அடிஷனலா வந்து நான் போன தடவை 2023ல இந்த கொஸ்டின் கேட்கும்போது நான் அப்போ கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஏதுக்கு ஏதாவது ஃபார்முலா ஒண்ணு இருக்குமா அப்படின்னு நான் தேடி போகும்போது கிடைச்சது அந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கு அடுத்த பேட்சுக்கு நான் நடத்துறேன். போன பேட்சுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண நடத்துறேன். ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால உங்களுக்கு சொல்லிடுவோம்னா இந்த கொஸ்டின் ஸ்பெஷலா எடுத்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இதே கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கேட்கலாம். கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாத்திக்கிறோம். சரி, காஸ்ட் பிரைஸ் எது கூட மேட்ச் ஆகும்? எக்ஸ்பெண்டிச்சர் கூட மேட்ச் ஆகுமா, இன்கம் கூட மேட்ச் ஆகுமா? அந்த வார்த்தை தான் மாறும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான். இப்ப நீங்க காஸ்ட் பிரைஸ் கேட்டா டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல இந்த ஃபார்முலா தான் இருக்கும். நீங்க எப்படி மாத்துவீங்க? காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? அவ்வளவுதான். காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர், செல்லிங் பிரைஸ் இன்கம். சோ அப்ப அந்த ஃபார்முலாவை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இதே கேள்வியா வேற மாதிரி கேட்கலாம், வேற விதத்துல கேட்கலாம், வேற விதத்துல கேட்கலாம். இந்த ரெண்டு தான் வழி. சரிங்களா? சோ எப்படி கேட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. எப்படி சூஸ் பண்ணாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம்.